இழப்பது நாட்டுக்கு எந்த கெடுதலும் இல்லை, அதனால் எந்த பாதகமும் இல்லை. ஆனால் பாதிக்கப்படுவது எங்களுடைய கிராம மக்கள். எனவே இந்த திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். எங்கள் மக்கள் வாழ்வா சாவா என்ற போராட்டத்திலே இப்பொழுது இருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த திட்டம் தேவையில்லை. தமிழ்நாட்டிலே எத்தனையோ இடத்திலே இன்றைக்கு வறண்ட பகுதிகள் இருக்கின்றன. அங்கே இது போன்ற திட்டங்களை நீங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு உலக சுகாதார அமைப்பு, சுகாதார மாசு கட்டுப்பாடு அமைப்பு வளரும் நாடுகளிடையே இன்றைக்கு சுற்றுச்சூழல் மிக கடுமையாக வெப்பம் அடைந்திருக்கின்றது. அன்றைக்கு பகுதிகளெல்லாம் வெப்பத்தால் பனிகள்லாம் உருகின்றன, கடல் மட்டம் மேலே ஏறுகின்றது என்று சொல்கின்றார்கள். எனவே உலக நாடுகள் எல்லாம் சுற்றுச்சூழல் அமைப்பை கட்டுப்படுத்த வளரும் நாடுகள் அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். ஆனால் நம் இந்தியா இதுவரை கையெழுத்திடவில்லை. காரணம் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மேலை நாடுகளில் உயர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த உயர்ந்த தொழில்நுட்பம் நமது நாட்டிலே இல்லை. எனவே நம்ம இந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்தும் அளவிற்கு நம்மிடம் என்னுடைய உயர்ந்த தொழில்நுட்பமும் இல்லை. எனவே வருங்கால சந்ததிகள் வாழ முடியாத ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்காது. எனவே உயர்ந்த படிப்பில் உள்ளவர்கள் அந்த திட்டத்திற்கு தேவையான படிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுப்பார்கள். எனவே வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக நாங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம். எங்களால் இடம்பெயர்ந்து வாழ முடியாது. எனவே இந்த திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். வணக்கம். சாமி கண்ணே, சிந்தனை சக்தி மீனவர் வாழ்வுமை இயக்கம், நாகை மாவட்டம். இந்த டைட்டம் நாகை எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் மூலம் வரக்கூடிய இந்த அனல் நிலையத்தினால ஒட்டுமொத்த மீனவர்களும் விவசாயிகளும் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார்கள். காரணம்னா 23,000க்கு மேற்பட்ட கண்ணாடி கடல் நீரை எடுத்து அனல் நிலையத்து குளிரூட்டப்பட்டு திருப்பி அதே சுடுநீராக கடலில் விடப்படுவதால் கிட்டத்தட்ட கடலில் இருக்கின்ற மீன் வளங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும், இன உற்பத்தி அழிந்துவிடும். இன்னைக்கு நமக்கு வேதாரண்யம் சதுப்பு நில காடுகள் இருக்கின்றது, பாயங்காலிமர் அந்த பகுதியில் தான் மீன் உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு பழையாறிலிருந்து கோடியக்கரை வரை உள்ள மீனவ கிராமங்கள் கடலிலே மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இன்னைக்கு முத்துப்பட்டிலே சதுப்பு நிலக்காடுகள் இருக்கின்றது, மேங்கோ ஃபாரஸ்ட், அங்கதான் மீன் உற்பத்தியாகி கடலுக்கு செல்கின்றது. கடலுக்கு சென்று உற்பத்தியாகி இன்றைக்கு மீன்வள ஆதாரங்கள் இன்றைக்கு நம்மை சார்ந்திருக்கின்ற விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் உயிர்நாடியாக இன்றைக்கு இந்த கடல் தான் இன்னைக்கு நமக்கு வாழ்வாதாரம் வாழ்வுரிமை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இங்கே இந்த பவர் கம்பெனி சொன்னார்கள், வடசென்னையிலே இருக்கின்ற அந்த அனல் நிலையத்தினால் அங்கே இருக்கின்ற பக்கிங்காம் கால்வாயிலே அங்கே கடல் நீரை எடுத்து சுடுநீராக்கி அந்த பக்கிங்காவை விட்டு படவர்காடு ஏரி இல்லை இன்றைக்கு மீன் உற்பத்தி இல்லை. அங்கே இருக்கின்ற 24 மீனவ கிராமங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பட்டியலாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சுற்று வட்டாரத்திலே எந்தவித விவசாயிகளும் மீனவர்களும் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகமாக இங்கே வர்த்தக துறைமுகத்தை கொண்டு நிலக்கரியை கையாண்டு இந்த நிலக்கரிகளுடைய சாம்பல் கழிவுகள் விவசாயத்திலும் கடலில் விடப்படுவதால் நிச்சயமாக நமக்கு குடிக்க கூட தண்ணி இருக்காது. மாசுபட்டு காற்று மூலம் மூச்சு தண்ணீரை நிறைய இறப்பதற்கான வாய்ப்புகள், நோய்கள் வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது. இந்த திட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது, கண்டிப்பாக நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை இந்த பதிவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். என்னுடைய கருத்தை நீங்கள் பரிசீலித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே 10,000 கோடியிலே தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டத்தை நாங்கள் ஆதரித்து பேசுகின்றோம். காரணம், துறைமுகம் எண்ணூருக்கு சென்றிருந்தோம். நான் இன்றைக்குள்ள 10 ஆண்டுகள் முன்பு சென்று அந்த துறைமுகத்தை அந்த அனல் மின்சாரத்தை பார்வையிட்டு இருக்கின்றேன். அது எப்படி இருந்ததோ அதை விட இன்று 50 மடங்கு. மீஞ்சூர் என்ற கிராமம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு பல குடியிருப்புகள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள், பல தொழிற்சாலைகள் உருவாகியிருக்கின்றன. விசாரிக்கும் போது அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த நம்மளுடைய ஹைட்ரன் நிறுவனமானது வேலை வாய்ப்பை நமது பகுதி மக்களுக்கு கொடுத்துவிட்டு நாங்கள் இங்கே அனல் மின்சாரம் ஆரம்பிக்கணும் சொல்கிறார்கள். சில மக்கள் புரியாமல் பேசுகின்றார்கள். அனல் மின்சாரம் வேறு, அனல் மின்சாரம் வேறு. நமக்கு வருவது அனல் மின்சாரம், வருவது துறைமுகம். இன்றைக்கு 2000 கோடியிலே துறைமுகம் ஆரம்பிக்கப்படுகிறது. மீனவர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னார்கள். நாங்கள் சென்று அந்த கடல் வாழ் மீனவர்களை சந்தித்து ஆராய்ச்சிகளை விசாரித்தோம். நீங்கள் போய் நம்ம சந்தேகம் இருந்தால் காரைக்கால் வாஞ்சூரிலே போற்றி சென்று பாருங்கள். 3 கிலோமீட்டர்கள் தான் அந்த குறுக்கு சுவர்
கட்டட சுவரானது அமைக்கப்பட்டு அந்த 3 கிலோமீட்டருக்கு மீனவர்கள் என்ன செய்ய முடியாது, கடலோர பகுதியிலே வலை போட முடியாது, வேறு ஒன்றும் பாதிப்பில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் எங்கே சுவாசிக்கின்றீர்களோ அங்கதான் நாங்கள் சுவாசிக்க போகின்றோம், நீங்கள் எங்க வாழ போயிடும் அங்கதான் நாங்க வாழ போகின்றோம், உங்கள் பிள்ளைகள் எங்க வாழ போகின்றதோ அங்கதான் எங்க பிள்ளைகள் வாழ போகின்றார்கள். தயவு செய்து இந்த நிறுவனமானது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சிமிழ் இருக்கின்றது, அந்த சிமிழ் புகைப்பைக்கு சிமிழை 275 மீட்டர் என்று சொன்னார்கள் எண்ணூரிலே, அந்த சிமிழை 2 மடங்கு அதிகப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட முக்கியம், இந்த பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு, முக்கியமாக சுற்றுவட்டார உள்ள கிராமத்து மக்களுக்கு நமது திருவேங்கடம் அவர்கள் சொன்னது போல வேலை கொடுத்துவிட்டு நாங்கள் வேலை ஆரம்பம் என்று சொன்னார்கள். அதன் மூலம் இந்த பகுதியானது சிமிழியை மேம்படுத்தி 2 மடங்கு அதிகப்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு பாதிப்பு இருக்காது. ஏன் நம்ம சொல்லி கேட்டால், நாம் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கிறோம், ஒருவர் சுகமாக இருப்பதற்கு சிகரெட் அடித்து பூச்சை அடித்து விட்டால் அந்த புகையானது 10 பேர் ஒரு 20 பேர் சுவாசிக்கின்றோம், நமக்கு பாதிப்பு தான். குடியை கிடைக்க என்று சொல்கின்றோம், தெரிந்தாலே மது அருந்துகின்றோம், கடைக்கு சென்று குடிக்கின்றார்கள், சிகரெட்டை குடிக்காது என்றும் யாரும் குடிக்காமல் இருக்கிறார்கள், தெரிந்தே செய்கின்றார்கள். நமது பகுதிக்கு இப்போது மின்சாரம் அவசியம் தேவை, கண்டிப்பாக தேவை. எந்த பகுதியில் ஆரம்பித்தாலும் இன்றைக்கு நமக்கு கரண்ட்டுக்கு தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. வருங்கால சந்ததிகள், விவசாயிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லவன் நடக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அரசானது மக்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்க தவிர தீமையை செய்யவில்லை என்று சொல்லி இந்த திட்டத்தில் வர அனைவரும் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், விவசாயிகள், உள்நாட்டு மீனவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நான் புதுப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பேர் ஆர் இளவரசி. நாங்கள் வேட்டைக்காரர்ப்பு கருத்து கேட்பு கூட்டத்திலே கேட்டுக்கொண்டதற்கு நாங்க இந்த ட்ரைடம் போர்ட் நிறுவனம் வந்து எங்களை வடசென்னையில உள்ள எண்ணூர் துறைமுகத்துக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. அது வந்து ஒரு 210 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அனல் மின் நிலையம். அதுலயே பாத்தீங்கன்னாக்கா எந்த குடியிருப்பும் ஒரு 6 கிலோமீட்டருக்கு சுற்றளவுல எந்த குடியிருப்பையும் நாங்க கண்ணால பார்க்கல. ஒருத்தங்க அந்த அதுக்குள்ள அதுல வேலை செய்யறவங்களே 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பீதியாக பார்த்த அனைவருக்குமே வந்து இந்த குடியிருக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு எந்த இதுவும் இல்லைன்னு, நம்ம இங்க அமைச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பசுமையான கிராமம் வந்து புதுப்பள்ளி வேட்டைக்காரர் கடற்கரையோர கிராமத்துல அவங்க போர்ட் அமைக்கிறாங்க. அந்த போர்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் காரப்படாகை வடக்கு, தெற்கு, கீழப்படாகை இந்த இடத்துல வந்து அனல் மின் நிலையத்தை அமைக்கிறாங்க. அப்ப வந்து நாங்க அந்த கடற்கரையோர கிராம மக்கள் முழுவதுமா பாதிக்கப்படுறோம். இது நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ இடங்கள் வந்து கடற்கரையோட சேர்ந்த வெட்டவெளி கிராமம், பொட்டவெளி கிராமம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி இடத்தை நம்ம தமிழ்நாடு அரசோ இல்ல இந்த போர்ட்டோ வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். அது இல்லாம பசுமையான ஒரு கிராமத்தை இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் வந்து எங்க பகுதியை வந்து போட்டோ நிறைய வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நாங்க உங்களுக்கு இதே கவரேஜ் நாங்க போட்டு காமிச்சு அப்ப உள்ளதையும் நாங்க போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு அத்தனை மக்களுக்கு அவங்க வந்து சொல்லிட்டு போகும்போது அந்த மக்கள் பீதி அடைஞ்சு போயிருக்காங்க. அந்த 120 மெகாவாட் திறன் கொண்ட அந்த இடமே அவ்வளவு பெரிய ஒரு இதுக்குள்ள இருக்கு, ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்குது, யாரும் உள்ள என்ட்ரி பண்ண முடியாது. அதுல வந்து வேலை செய்யறவங்க கூட ஒன்னும் பெருசா ஒண்ணு இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 100-200 பேர் தான் வேலை செய்யறாங்க. அதுலயும் பிஇ எம்இ இப்படி முடிச்சவங்க தான் வேலை செய்யறாங்க. அந்த குடியிருப்பாங்க ஒரு 100 குடும்பம் 200 குடும்பம் இருந்ததா சொல்றாங்க. எவ்வளவு இருந்தாலும் உண்மை தெரியல. அந்த இடத்தை வேற இடத்துக்கு அப்புறப்படுத்தி இருக்காங்க, அது உண்மை. அதுல உள்ளவங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டுறது, பெருக்கிறது, அதுல உள்ள லேடிஸ்க்கு அந்த வேலை கொடுத்திருக்காங்க. அதுதான் தகும். ஏன்னா அவங்க அங்க படிச்சவங்க இல்ல. அது மாதிரி நம்ம கிராமப்புறத்துல எல்லா பிள்ளைகளும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்ல. அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன சொல்ல போனீங்கன்னா, இந்த வடிகால் வந்து நமக்கு நீர்நிலை புறம்போக்கு தான். இந்த காரப்படாகை வடக்கு, தெற்கு, கீழப்படாகை முதல் இடங்கள்ல இருக்கிற அந்த நீர்நிலை அகப்புறம்போக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 உள்நாட்டு மீனவர்கள் நம்பி இருக்காங்க. அதுல அவங்க வந்து லேடிஸா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், அவங்க மீன் தடவி, இறால் தடவி அந்த இதை வந்து காலஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம இந்த சதுப்பு நிலங்கள்ல வந்து இறால் வந்து குஞ்சு இட்டு இந்த குஞ்சுகள் தான் கடலுக்கு போகுது. கடல்ல நேரடியா இறால் குஞ்சு பொறிக்கிறது வந்து அதிகம் கிடையாது.
கிடையாது. இந்த நம்ம வளத்துல பொறிக்கிற இறால் தான் கடலுக்கு போய் கடல் வாழ் மீனவர்களுக்கு அது வந்து ஆதாயம் கொடுத்துட்டு இருக்குது. அதோட இல்லாம நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஊர்ல பாதி வடிகால் வந்து நமக்கு வந்து ஆற்று நேரடி வடிகாலே கிடையாது. எல்லா வடிகாலும் வந்து நேரடியா அளத்துக்கு வந்து அளத்து மூலமா தான் ஆற்று வழியா கடலுக்கு போயிட்டு இருக்குது. எந்த கிராமத்திலயும் நேரடியா ஆற்றுக்கு வடிகால் கிடையாது. இப்ப எங்க கிட்டத்தட்ட பாதி கிராமத்துக்கு மேல எல்லா தண்ணீரும் அளத்துக்கு தான் வடியுது. அந்த வடிகால் நிச்சயமா நமக்கு வந்து இவங்க அதை துத்து எடுத்துட்டாங்க. நீர் வடிகிறதுக்கு வந்து இல்லாம வெள்ள பாதிப்பு அதிகம் ஏற்படும். அது ஒரு பெரிய அபாயமான ஒண்ணா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கடற்கரை புறம்போக்க வந்து இவங்க கையகப்படுத்தவே இல்லை அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் நிலம் வந்து நாங்க பஞ்சாயத்து ஒவ்வொரு பஞ்சாயத்து தனிநபர் இருந்ததை நாங்க வந்து ஃபாரஸ்ட் புறம்போக்கு கொடுத்து சுனாமி பேரலை எங்களை தாக்காத ஒரு தடுப்பரணை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த தடுப்பரணை முற்றிலுமா அழிக்கப்படும். இந்த துறைமுகம் வந்தாங்க நிச்சயமா சுனாமி பேரலைகள் வந்து அந்த இடத்தை அப்படியே அழிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இந்த தண்ணீர் வந்து நமக்கு பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் இன்னும் நம்ம நாள் இல்லை. நமக்கு நிச்சயமா இந்த தண்ணீரை எடுத்து வரும் பொழுது நமக்கு கடல் இந்த போர் தண்ணி போட்டு எடுத்தாங்கன்னா நிச்சயமா கடல் தண்ணீர் ஊருக்குள்ள வந்து நமக்கு அது வந்து குடி தண்ணீர் கிடைக்காத ஒரு அபாயம் வந்து நிச்சயமா இந்த கிராமப்புற மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் ஒரு நிலை வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் கிடையாது. ஒரு 10 வருஷம் நமக்கு தெரியாது. இப்ப நாங்க போய் பார்த்தப்ப கூட அங்க என்ன இருந்துச்சு, ஒரு தென்னந்தோப்பு காய்ச்சிருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம், ஒரு மாந்தோப்பு காய்ச்சிருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். எந்த காய் ஒரு பலன் தரக்கூடிய மரங்கள் எதையுமே நாங்க கண்ணுல பார்க்கல. ஆனா அவங்க தாவர உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த யூகாலிப்டஸ் மரம், கூவாப்பிள் மரம், ஒதிய மரம் இதெல்லாம் நாங்க பார்த்தோமே தவிர ஒரு காய்ப்பு ஒரு பலன் தரக்கூடிய மரங்கள் எதையுமே நாங்க கண்ணால பார்க்கல. நிச்சயமா நம்ம பகுதிக்கு இது வந்து நாங்க வரவேற்கிறோம். நமக்கு கரண்ட் தேவை. இது நமக்கு வந்து இந்த ட்ரைலோ போட்டுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. எத்தனையோ தமிழ்நாட்டுல இடங்கள் இருக்குது கடற்கரையோட சேர்ந்த புறம்போக்கா இருக்கட்டும், வெட்ட வெளியா இருக்கட்டும், நிறைய இருக்குது. தயவு செய்து தமிழ்நாடு அரசோ அனைத்து அதிகாரிகளும் இதை செவிசாய்த்து இந்த பகுதியில் இந்த இடம் நிறுவாமல் வேற ஒரு பகுதிக்கு மாற்று ஏற்பாடு செய்து தரும்படி தலை வணங்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. இந்த கலந்துரையாடல் விழாவுக்கு